இந்த கிரைம் சம்பவத்தை உங்ககிட்ட விவரிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு எனக்கு தோணுது. விபச்சாரத்துல ஈடுபடுறவங்களை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? பொதுவாகவே விபச்சாரத்தை நம்ம ஆதரிக்கவே மாட்டோம். அப்படி இருக்கும்போது விபச்சாரிகளை பத்தி நமக்கு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அந்த கருத்து என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோடைய இறுதியில அதை நான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நேரடியாக நம்ம கிரைம் சம்பவத்துக்குள்ள போகலாம். அது ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கொனசீனா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்து பேரு சவரம் வில்லேஜ். அந்த சவரம் வில்லேஜ்ல சித்தார்த் நகர் அப்படிங்கிற பகுதியில் ஜூலை 16, 2025 அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணுற எஸ்ஐ மறுமொழியிலேருந்து ஒரு அம்மா என்னுடைய பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழுகிற சத்தம். உடனடியாக இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டீம் அங்கே போகிறாங்க. போய் பார்க்கும் பொழுது அந்த ஊரே அங்கே திரண்டு நிற்கிறாங்க. எல்லாரையும் விளக்கிட்டு உள்ள போகிற போலீஸ் டீம் அங்கே பார்த்த காட்சிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு காட்சி. ஒரு இளம் பெண், அவங்களுக்கு 22 வயசு தான் ஆகுது. அவங்க இந்த வீட்டுடைய ஹாலில் அப்படியே அலங்கோலமாக கிடக்குறாங்க. அவங்களுடைய வலது மார்பு பகுதியில் கத்தி குத்து, அது மட்டும் இல்லாமல் தொடை பகுதி, கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல கத்தி குத்து. அந்த கத்தி குத்துலேருந்து இன்னும் ரத்தம் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு உயிர் இல்லை. இறந்து கிடந்த பெண்ணோட அம்மா, அவங்க பேர் கங்கா, அவங்களுக்கும் கையில் கத்தி காயம். ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வினய், அவனுக்கு 20 வயசு. அவனுக்கு அதே மாதிரி கையில காயத்தோடு நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 4 வயசு பையன், அவன் பேரு விநாயக், அவன் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே யாருக்கிட்ட போறதுன்னு தெரியாம ஒரு ஆதரவு இல்லாம நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய அம்மா தான் இறந்து கிடக்குறாங்க. இறந்து கிடந்த அந்த பெண் பேரு புஷ்பா. புஷ்பாவுடைய உடலை அட்டாப்சிக்காக கைப்பற்றி அனுப்புறாங்க. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த கிரைம் சீன் நடந்த இடத்துல இருக்கிற தடயங்கள்லாம் சேகரிக்க அனுப்புறாங்க. அந்த இடத்துல ஒரு கத்தி ஒன்று கிடந்தது. கத்தி எடுத்துக்கிறாங்க. அந்த கத்தி கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கத்தி தான். அங்கே இருக்கிற கைரேகைகள், இன்னும் வேற என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணதில் இறந்து கிடந்தது யாரு, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், இப்படி எல்லாவற்றையும் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் பதிவு பண்ணுறாங்க. இந்த புஷ்பாவுடைய அம்மா பேர் கங்கா, அவங்க அப்பா பேர் காடி மணிராஜ். இவங்க சவரம் வில்லேஜை சேர்ந்தவங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புஷ்பா +2 படிச்சுட்டு இருக்கும் பொழுது இவங்க வீட்டுக்கு ஒரு ஜாதகத்தோட வர்றார் ஒரு புரோக்கர். பக்கத்து கிராமத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கிறது, உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல பையன், இந்த மாதிரி வரன் நமக்கு திருப்பி வருமாங்கிறது தெரியாது, அதனால இந்த பெண்ணை படிப்பை நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்ததை கேள்விப்பட்ட புஷ்பா, இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அழறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனால் இது எதையுமே கேட்காத அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா,